கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் 3வது நாள், இது லெந்து நாட்களின் 3வது நாளாகிய இன்று அந்த 40 ரகசியம் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் அவருடைய பேரன்னு சொல்லலாம், யாக்கோபினுடைய மகன் யாக்கோபினுடைய மகன் யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு அவர் இறந்த பிறகு 40 நாட்கள் அவரை சுகந்த வர்க்கத்தினால அவரை அவரோட உடம்புக்கு சுகந்த வர்க்கத்தை போட்டு பாதுகாக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவரை கொண்டுட்டு போய் ஆபிரகாம் சாராள் இவங்களெல்லாம் கொண்டுட்டு போய் வைத்த அதே கல்லறையில், ஏன்னா இவங்க இருக்கிறது எகிப்து தேசம், அந்நிய தேசம். அதனால தான் சொந்த ஊரில் கொண்டுட்டு போய் சொந்த இடத்துல அவர்களை வைக்கும்படியாய், இங்கேருந்து எகிப்திய தேசத்திலிருந்து தன்னுடைய தகப்பனாரை கொண்டுட்டு போகும்படியாய் 40 நாட்கள் வைத்தியரை கூப்பிட்டு அந்த இறந்த அந்த உடலுக்கு சுகந்த வாசனையிட்டு அதை பாதுகாத்து அதை எடுத்து கொண்டுட்டு போய் அந்த கல்லறைகள் வைக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம்பிரியமலர் எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்கள். செத்து போன ஒரு அப்பாவுக்கு அந்த பையன் 40 நாட்கள். அப்போது தேவன் அழைத்தவர் எத்தனை உண்மை உள்ளவர். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அதை மறக்காதபடிக்கு கர்த்தர் அற்புதமாய் அவர் நடத்துகிறார் பாருங்க. எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிகிட்டு போயிட்டார் இல்லையா? இப்போ மீண்டும் அந்த எகிப்து தேசத்தில் அந்த சந்ததியை விட்டாரா? அந்த அவருடைய அந்த சரீரம், உடல் கூட அங்கே இல்லை, அழகாக அங்கே கொண்டு வந்துடுறாங்க. நிச்சயமாக நாளைக்கு வேறு ஒரு இதில் சந்திப்போமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். 40 நாட்களும் தியானம் வருகிறது, அதையும் பாருங்கள். அற்புதத்தையும் நிச்சயமாக அற்புதம் நம் வாழ்க்கையில் நடக்கும். நம்பிக்கையோடு பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போமா? காட் பிளஸ் யூ.